ஒரு வாட்டி வந்து ஒரு தீபாவளிக்கு ஷூட்டிங் வச்சுட்டாங்க ஒகேனக்கல்லில். மொரட்டோடு அப்படின்ற ஒரு படம். அந்த மொரட்டோடு அப்படின்ற படம் யார் தெரியுமா டைரக்ட் பண்ணாங்க? தன்னுடைய வாழ்நாளில் அவ்வளோ கொண்டாடப்பட்ட, இதுவரை இவருக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிற திரு நாகேஷ் அவர்களுடைய டைரக்ஷன் அந்த மொரட்டோடு அப்படின்ற படம். அவர் தமிழில் கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணலை, ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அது தெலுங்கு. அதனுடைய ஹீரோ நான் தான். எனக்கு வந்து 7 வயசோ 8 வயசோ இருக்கும். ஹீரோ அந்த மெயின் கேரக்டர் வந்து நான் தான். ஸோ அந்த ஷூட்டிங்க்கு வந்து அந்த தீபாவளிக்கு நாங்கள் புறப்பட்டு போகிறோம் அப்படின்ற போது நான் ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் வீட்டில் இருக்கணும், தீபாவளி வீட்டில் கொண்டாடணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களோட எல்லாம் வந்து புது துணி போட்டுக்கணும் அப்படின்ற இதனால நான் என்ன நினச்சேன்னா, அப்படியே வானத்தை பார்த்து எனக்கு வந்து அந்த ஷூட்டிங் கேன்சல் ஆக்கிடு அப்படின்னெல்லாம் நான் ஆணையிட்டேன். ஆனால் எதுவுமே கேன்சல் ஆகலை. நாங்கள் ஷூட்டிங்க்கு போக வேண்டி வந்தது. அப்போ தான் எனக்கு இருந்த கடவுள் நம்பிக்கை உடஞ்சி போன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். நான் கடவுள் இல்லைன்னு எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயமும் அன்னைக்கு தான். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம்.